திருமண விழாவிற்கு சென்று மணமக்களை வாழ்த்திய வைகோ இதே போன்ற 4 ஜோடிகள் தான் பகல்காமில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என பேசியதால் திருமண வீட்டார் அதிர்ச்சி அடைந்தனர். இப்பொழுது நாடு பதற்றமான நிலையிலே இருக்கிறது. தேனிலவு சென்ற தம்பதிகள் இப்படி திருமணத்தை முடித்துக் கொண்டு மாலையும் கழுத்துமாக கணவன் மனைவி 2 பேருக்கு நல்ல பொருத்தம், படிப்பிலும் பொருத்தம், வனப்பிலும் பொருத்தம், மேனி அழகிலும் பொருத்தம், நல்ல பொருத்தமான ஜோடி. ஒருவருக்கு இதற்காகவே படைக்கப்பட்டது போல கணவனும் மனைவியுமாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 4 தம்பதிகள் பகல்காமிலே அவர்கள் உயிர் முடிக்கப்பட்டது தீவிரவாதிகளால். விவசாயிகள் நொறுங்கி போய்விட்டார்கள். அவர்கள் முதுகெலும்பும் நொறுங்கிவிட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் அழிந்து போன விவசாய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவ்வளவு ஊதியம் கொடுத்து களை வெட்டுறதுக்கோ களையை கட்டுறதுக்கோ ஆட்களை கூப்பிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் இருப்பவர்கள் விவசாயிகள். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், கயத்தாற்றிலே சொல்லியிருந்தவா, 1 சென்ட் நிலமானாலும் விற்காதீர்கள். இதுக்கு 100 மடங்கு வேல்யூ வருங்காலத்திலே வரப்போகிறது. உலகில் உணவு பஞ்சம் வரப்போகிறது. அப்பொழுது விவசாயியைத்தான் எல்லோரும் தேடுவார். இந்த நிலம் இன்றைக்கு 5 லட்சம் என்றால் அன்றைக்கு 5 கோடி கொடுத்தாலும் இந்த நிலத்தை யாரும் விற்க மாட்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.